ராதே கிருஷ்ணா, ராம் ராம். அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் சனி பகவான் 12 ராசிகளில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த திசை நடந்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும். ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் நிறைய சந்தேகம் இருக்குது. 7.5 சனிக்கும் அஷ்டம சனிக்கும் சனி திசைக்கும் வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு சனி திசை நடக்குது சார் அப்படின்னு சொன்னால், இப்போ தானங்க எனக்கு 7.5 சனி முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு 7.5 சனி நடக்குது சார் அப்படின்னு சொன்னால், எனக்கு சனி திசை முதலே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கு வித்தியாசம் தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியிலையும் சனி பகவான் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த திசை நடந்ததுன்னா அவங்க நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்வை பார்க்க போகிறோம். 2 வார்த்தை தான், விஷயம் என்னங்கிறத சொல்லிடுறேன். மேஷராசியில் சனி பகவான் இருக்க அந்த சனி திசை நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய முற்பகுதி காலம், அதாவது முதல் 8 வருஷம் 6 மாத காலம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பாதி காலத்தில் தொழில் ரீதியாக அபரிமிதமான அபிவிருத்தி ஏற்படும். இது தொழில் ரீதியான காரணங்கள். ஏன்னு கேட்டால் தொழில் கர்மாவுக்கு அதிகாரி சனி, அதனால கட்டாயமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். கெடுபலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பாதி வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 19 வருஷ காலத்தில் அடுத்த பாதி வருஷம் இருக்கு இல்லையா, அந்த காலங்களில் கிடைச்ச பொருளாதாரத்தை பத்திரமா இவங்க வச்சுக்கணும், சேமிப்பு பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். மேற்கொண்டு முதலீடு போட்டாங்க, பெரிய வியாபாரம் தொழில் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் வந்துடும். லாபம் இவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். அப்போ சனி திசை தொழிலுக்கு அதிகாரி. அப்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ மேஷராசியில் சனி இருந்தால் சனி நீச்சம். நீச்சமாக இருக்கக்கூடிய சனி திசை நடத்தும் போது 10ஆம் பாவம் நல்லபடியாக வேலை செய்யும். அதே மாதிரி 11ஆம் பாவம் அதீதமான கெடுபலனை விளைவிக்கும். ரிஷபராசி அன்பர்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபத்திலேயே சனி இருந்து சனி திசை நடத்தினால் குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படும். ஒரே விஷயம்தான், தாய் தகப்பனார் இழக்கிறது, மனைவியை இழக்கிறது. நிறைய பேர் இந்த சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர், இந்த மாதிரியெல்லாம் நிலைமைக்கு ஆளாகிறது. இதெல்லாம் சனி திசையில் ரிஷபத்தில் சனி இருந்து திசை நடத்தும் போது நடக்கும். இது கெடுதலான பலன். நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டால், உத்தியோகம் மட்டும் தொடர்ந்து ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கும், வருமானம் ஒழுங்காக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பணத்தினால பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஏன்னு கேட்டால் சுகப்படுறதுக்கு வழி இல்லை இல்லையா. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குறார். இப்போ மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். மிதுன ராசியிலேயே சனி பகவான் இருந்து ஒருத்தருக்கு தசை நடத்துறார். எந்த லக்னமாக வேணாலும் இருந்துட்டு போகிறது. மிதுன ராசியில இருந்து சனி பகவான் திசை நடத்தினார் அப்படின்னா சகோதரர்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாயமாக வரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சிறிய சிறிய அவமானங்கள், பிரச்சனைகள் வரும். சரி, இதெல்லாம் பாதிப்புகள். நன்மை என்ன இருக்கு அப்படின்னா, பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துன்னு மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா அது கட்டாயம் இவங்கள்ட்ட சேரும். 1. 2வது விஷயம் என்னன்னா, சுய பலத்தில் மேலே வருவாங்க. சொந்த முயற்சியில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம். ஸோ மிதுன ராசியில் சனி இருந்தால் இதுதான் பலன். கடகராசியில் சனி பகவான் இருந்து ஒருத்தருக்கு திசை நடத்துகிறார். என்ன பண்ணுவார்? அதை மாதிரியான ஒரு பாக்கியம் உலகத்திலே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், கடகத்தில் சனி இருந்தால் இந்த சனி பகவான் இருந்த இடத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா அவரே. கும்பராசிக்கு அதிபதியும் அவரே, மகர ராசிக்கு அதிபதியும் அவரே.
ஸோ அவர் திசை நடத்தினா என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல மாத்ருஸ்தானம், தாயாரை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதே மாதிரி தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, பெரியம்மா, சித்தி, இதை மாதிரி இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வரும். ஸோ இந்த தனிமை அப்படிங்கிற பாதிப்புக்குள்ளே இவங்க மாட்டிப்பாங்க. இதை விட ரொம்ப அதிகமாக ஒரு பலனை சொல்லணும் அப்படின்னா, மென்டல் அகனி அப்படிம்பாங்க. அதாவது கடுமையான மன அவஸ்தைகளுக்கு ஆளாகிறதுன்னு பேர். அந்த பாதிப்பு வரும். கடகத்தில் சனி இருந்து திசை நடத்தினா இது பாதிப்பு. நன்மை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சனி திசையினுடைய பிற்பகுதி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வருஷம் 9.5 வருஷ காலம், அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கே தெரியாம அவங்க நினைச்சு பார்க்காத எதிர்பாராத நல்ல விஷயங்கள், அதாவது திடீர்னு நட்புகள் வந்து சேர்றது, திடீர்னு ஒரு தொழிலில் ஈடுபடுறது, ஏன்னா கல்யாணம் வந்து எதிர்பாராத கல்யாணம் நடக்கிறது, அப்படிங்கிற அந்த அன்எக்ஸ்பெக்டடா நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே கடகராசியில் இருக்கிற சனி கொடுப்பார். ஸோ கடகத்தில் இருக்கிற சனிக்கு இதுதான் பலன். சிம்மராசியில சனி பகவான் இருந்து திசை நடத்தினார் அப்படின்னா என்ன செய்வார்? குழந்தைகளால் பாதிப்பு, குழந்தைகளுக்கு பாதிப்பு. அதாவது குழந்தைகளால் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது, நம்ம பெத்த பையனோ பொண்ணோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பணம், காசு, பொருளாதாரத்தெல்லாம் காலி பண்ணுறது, அது ஒரு வகை. நமக்கு குழந்தை பிறக்கிறதே பாதிப்பு. அதாவது குழந்தை பிறக்கிறதே கொஞ்சம் அரிதாக தான் பிறக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம். அப்போ புத்திரதோஷம் அப்படிங்கிறது அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பாதிப்புகள். ஆனால் நன்மை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வம் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். சாதாரணமாக கிடையாது. காலபுருஷாவயத்துக்கு 10 சனி பகவான் அப்படிங்கிறதுனால வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை வந்து நல்லா உறுதிப்படுத்தி அவங்கள வந்து ஒரு 100 பேர் 1000 பேருக்கு வந்து வேலை கொடுத்து அவங்கள வேலை வாங்கி அவங்களுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஹெட் ஆஃப் தி போஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனை இதே சனி பகவான் கொடுப்பார். அப்போ சிம்மத்தில் இருக்கிற சனி 2 விதமான பலன்களை கொடுக்குறார். கன்னியா ராசியில சனி பகவான் இருந்தால் என்ன செய்வார்? அவருடைய திசை நடக்கும்போது நம்ம ஆக்சுவலாக நினைக்கிறோம் சனி பகவான் வந்து புதன் வீட்டில் இருந்தால் பொதுவாக வந்து கொஞ்சம் பாதிப்புகளை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஜோதிட ரீதியான விளக்கத்தை தாண்டின ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆண்கள் வந்து பெண் மாதிரி வேஷம் போடுறது, பெண்கள் வந்து ஆண் மாதிரி வேஷம் போடுறது. நான் வந்து சுயமாக இருக்கிறேன், நானும் ஒரு ஆண் மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்குறது. அதே மாதிரி ஒரு ஆணாக பிறந்தவன் வந்து தன்னை வந்து நான் பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், நிறைய முடி வளர்க்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. ஸோ இது எப்போ நடக்கும்? இதை ஒரு தொழிலாகவே பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சினி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சினிமா துறையில் அவங்க போய் வேலை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் கன்னிராசியில் இருக்கிற சனி பகவான் வந்து அவர் திசையில் அருமையான நடிப்பு கற்றுக் கொடுப்பார். அதே மாதிரி நல்ல நடிகர்னு பேர் வாங்கிடுவாங்க. ஸோ அதில் ஒரு நன்மை இருக்குது. தீமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, மந்தமான மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நல்லது பண்ணுறோன்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அது முடிவு சரியாக இருக்காது. நல்லா படிப்பாங்க, படித்ததுக்கு உண்டான அந்த பரீட்சை எழுத போகிற நேரத்தில் மறந்து போயிடுவாங்க. சரி, டிகிரி வாங்கி வேலைக்கு போகிறாங்க, போன இடத்துல என்ன வேலை பார்க்குறோன்னே அவங்களுக்கு புரியாது. ஸோ என்ன செய்கிறோன்னே தெரியாமல் மனநிலையில் கடுமையான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசையாக அந்த சனி திசை மாறும். ஆனால் இந்த நடிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. ஸோ இது கன்னிராசியில் சனி பகவான் இருந்த பலன். துலா ராசியில் சனி பகவான் இருந்து திசை நடத்தினால் என்ன செய்வார்? அவரை வந்து ஜட்ஜ் ஆக்கிடுவார். அப்படி இல்லைன்னா கட்ட பஞ்சாயத்துக்கு தலைவராக ஆக்கிடுவாங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய ஊர் தலைவராக்குவாங்க.
கவுன்சிலர் ஆவாங்க. ஏன்னா அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஆகிறது, நல்ல எழுத்தாளர் ஆகிறது, புஸ்தகம் வெளியிடுறது, இதை மாதிரியான நிறைய நற்பயன்களை செய்யும். அதே கொஞ்சம் நேர்மாறா பலன் வந்து கெடுதலான பலன் என்ன அப்படின்னு கேட்டார், இல்லற வாழ்க்கையில கடுமையான பாதிப்பு. ஸோ சரியான கணவன் அமையறதில்ல, இல்லைன்னா சரியான மனைவி அமையறதில்ல, அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இவங்களே தனிச்சு சம்பாதிச்சு இவங்க குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். இது துளாராசியில சனி பகவான் இருந்து ஒருத்தருக்கு திசை நடத்தினா அவங்களுக்கு ஏற்படுற பலன். ஸோ அடுத்து விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசியில சனி பகவான் இருந்து திசை நடத்தினால் என்ன ஆகும்? பொதுவா குழந்தைகள் பெண்களுக்கு அப்படின்னா அந்த நேரத்துல கர்ப்பமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிறைய குழந்தைகள் கருவுல கலைஞ்சு போகும். கர்ப்பம் அடிக்கடி கலைஞ்சு போகக்கூடிய ஒரு திசையாக அது இருக்கும். எப்போ அது சரியாகும் அப்படின்னு கேட்டால், முன்னோர்கள் வழிபாடு இருந்தால் மட்டுமே சனி வந்து அந்த நிலைமையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவார், விருச்சிக ராசிக்கு மட்டும். ஏன்னா கட்டாயமாக முன்னோர்கள் பிரார்த்தனை தேவை. விருச்சிகத்தில் சனி இருந்து திசை நடத்திட்டார் அப்படின்னு சொன்னால், முன்னோர்களை வழிபாடு பண்ணியாச்சு, பெரியவங்களை கும்பிட்டாச்சு, 4 பேருக்கு சாப்பாடு போட்டாச்சு, வீட்டில் வந்து ஏதோ ஒரு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், குழந்தைகள் சௌக்கியமாக இருப்பாங்க. அதே சனி திசை பாதிப்பு அப்படின்னு என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால், என்ன சொல்கிறது, பொதுவாக தொழில் அப்படின்னு ஒன்று கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு வேலை பார்க்குறதோ சுய தொழில் பண்ணுறதோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் அதை செய்யும்போது இவங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கணும் இல்லையா? இப்போ ஒரு வேலை பார்த்தா ஒரு 1000 ரூபா கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபா தான் கிடைக்கும். ஒரு 10,000 ரூபா கிடைக்கணும்னா 3000 ரூபா கிடைக்கும். அப்போ இந்த வரக்கூடிய லாபம், வாழ்க்கையில் சம்பாதிக்கிற பணம் வந்து இவங்க உழைப்புக்கு 1/3 பங்கு தான் இவங்களுக்கு வருமானம் வரும். ஸோ இதுதான் விருச்சிக ராசியில் சனி பகவான் இருந்து திசை நடத்தினால் அவங்களுக்கு வரக்கூடிய பலன். சரி, தனுசு ராசியில சனி பகவான் இருந்து திசை நடத்தினால் என்ன செய்வார்? அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த திசை நடக்கும்போது எதிர்பாராத ஞானம் வந்துடும். அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு வந்து சாமியார் ஆகிறது, திடீர்னு வந்து சன்னியாசம் வாங்கிடுறது, திடீர்னு வந்து நான் வந்து காசிக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் யார் செய்வா அப்படின்னு கேட்டால், தனுசுல சனி பகவான் இருந்து ஒருத்தருக்கு திசை நடத்தினா அது செஞ்சிருவாங்க. எதிர்பாராத படிப்பை படிக்கிறது, புரியாத மொழியை திடீர்னு படித்து அதில் பெரிய ஆளாகிடுறது. அப்போ முன் ஜென்மத்தில் விட்டு போன விஷயங்கள் திடீர்னு இவங்களை வந்து ஆக்குபை பண்ணி இவங்க அதில் நல்ல நிலைக்கு வர்றது, இது நல்ல விஷயம். கெடுதலான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே விஷயம்தான், பொருளாதாரம் கையில் தங்காது. வாழ்நாள் முழுக்க சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருக்கும், பணம் என்ன ஆச்சுங்கிறதுக்கு மட்டும் கணக்கு மட்டும் கிடைக்காது. ஏன்னா தனகாரகனும் அவரே. ஸோ தொழிலும் கொடுப்பாரு, வருமானத்தையும் கொடுப்பாரு, ஆனால் அந்த வருமானத்தை அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்க மாட்டார். என்ன அந்த பணம் எப்படி செலவாச்சுங்கிற கணக்கே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ தனுசுல இருக்கிற சனி இதுதான், இந்த பலனை தான் கொடுப்பார். மகர ராசியிலேயே சனி பகவான் இருந்து திசை நடத்தினால் என்ன செய்வார்? அதில் 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, அதுலேயே இருந்து திசை நடத்துறது ஒன்று, கோச்சாரத்தில் அதாவது ப்ரெசன்ட் பிளானட்டரி பொசிஷனில் மகர ராசியில் சனி பகவான் வரார், இவங்களுக்கு திசையும் அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள மாதிரி தொழிலில் கொடி கட்டி பிறக்கிறவங்க யாரும் கிடையாது, அவங்கள மாதிரி வியாபாரம் யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி கப்பல் வாணிபம் என்று சொல்லக்கூடிய ஷிப்பிங் லைனில் வந்து பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு எதிர்பாராத தனப்பிராப்தி அவங்களுக்கு ஏற்பட்டுரும். பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலை எடுத்து செஞ்சிருவாங்க. சரி, கெடுதலான விஷயம் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, மனைவி வழி சொத்துக்கள், மனைவி வழி உறவு முறைகள், சம்பந்தி, இந்த குடும்பத்தை இவங்க வந்து ஒழுங்கா அனுசரித்து போகணும். அனுசரித்து போகலை அப்படின்னா கட்டாயமாக அவங்கள நம்பி வாழ வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்போ மனைவியை மதித்து நடத்தணும். மகரத்தில் சனி இருந்து ஒருத்தருக்கு திசை நடத்தினாங்கன்னா
மனைவியை மதித்து நடத்தி அவங்க பரம்பரையில் அவங்க சம்பந்திகளை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை தரமும் உயரும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதுதான் சனி கொடுக்குற பலன். சரி, கும்பராசியில இருந்து சனி பகவான் திசை நடத்தினால என்ன செய்வார்? ஒன்றும் பண்ண மாட்டார், ஜடமாக்கிடுவார். ஜடம் அப்படின்னா அதாவது நல்லதுக்கும் அசைய மாட்டேன், கெட்டதுக்கும் அசைய மாட்டேன் அப்படின்னு ஜடமாக்கி வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு வேலை எப்படி நடந்தது? அதோ ஏதோ நடந்தது. நீ என்ன வேலை பார்த்த? ஏதோ சொன்னாங்க, சொன்ன வேலையை பார்த்தேன். வீட்டுக்கு வருவாங்க, அந்த காய்கறி வாங்கிட்டு வாங்க, இந்த போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க சாப்பிட்டாச்சா? இனிமேல் தான் சாப்பிடணும். வேணும் வேண்டாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, தெரியும் தெரியாது பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த ஜடநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்கு இதே சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவ ஆலயங்களில் சிவ ஆராதனைகள் பண்ணுறது, அல்லது உலகத்துக்கே எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணுறது, இந்த விநாயகருடைய வழிபாடு, அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் மனநிலையை மாற்றி சுய உணர்ச்சிகளுக்கு கொண்டு வரும். ஸோ உணர்ச்சிகள் வேலை செஞ்சால் தான் மனுஷன் இல்லையா? ஹியூமன் சென்ஸ் அப்படின்னு தான் தெரியுது. ஹியூமன் அப்படின்னாலே சென்ஸ் இருந்தால் தான் ஹியூமன். ஸோ அந்த உணர்ச்சிகளை தடுத்து ஆட்கொண்டு அதை ஜடமாக்குறது யாருன்னு கேட்டால் கும்பத்தில் இருக்கிற சனி. ஸோ அதனால சனி கும்பத்தில் இருந்தால் இப்படி தான் பலன் நடத்துவார். மீனத்தில் இருக்கிற சனி பகவான் எப்படி பலன் நடத்துவார்? மீனத்தில் இருந்து சனி பகவான் திசை நடத்தினா வாழ்க்கையில் ஏகப்பட்ட சூறாவளி, அதாவது திசை மாறி பயணம்னு சொல்லுவாங்க. படித்தது பிறந்தது ஒரு ஊர், படிக்கிறது ஒரு ஊர், வேலை பார்க்கறது ஒரு ஊர், கல்யாணம் பண்ணது ஒரு ஊர், கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றப்புறம் வேற ஊர், திருப்பி தொழிலுக்காக வேற ஊர், இப்படின்னு வாழ்நாள் முழுக்க எதிர்பாராத திருப்பங்கள். வாழ்நாள் முழுக்க திரும்பி திரும்பி ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைஃப்னு ஒன்று, ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு ஒரு தடவை ஒரு பெரிய சேஞ்சு, ஒரு சேலஞ்சான ஒரு லைஃபாக அவங்களுக்கு அமைஞ்சிரும். இது பிரச்சனை. நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இதே தான் மனைவி வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய அவங்களால நிறைய சப்போர்ட் கிடைச்சி அவங்களால இவங்க திரும்பவும் மேலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. அவங்களுடைய அதாவது சம்பந்திகளுடைய சப்போர்ட்டுனால இவங்க வாழ்க்கை தரம் உயரும். அப்போ சனி பகவான் மீனத்திலிருந்து திசை நடத்தினா இந்த பலனைத்தான் செய்வார். இப்போ சொன்ன பலன் எல்லாமே 12 ராசியிலையும் சனி பகவான் திசை அதாவது இருந்து திசை நடத்தும் போது ஏற்படக்கூடிய பலன்கள். இவைகள் பொது பலன்கள். அவரவர் ஜென்ம லக்னத்திற்கு இந்த சனி பகவான் எந்த ஸ்தானத்துக்கு வரார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலனுடைய தன்மை கொஞ்சம் குறையும் கூடும். ஆனால் இதுதான் பலன், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ இதுக்கு இந்த மாதிரியான தோஷங்களுக்கு எது நிவர்த்தி அப்படின்னு கேட்டால் வாயு வேகம் மனோவேகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனசை திடமா வச்சுட்டு இருந்த ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் தான். அப்போ மனோதிடம் வேணும், மனம் தைரியம் அப்படின்னு ஒன்று இருந்தாச்சுன்னா அதுலேருந்து எல்லா விஷயத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில தப்பிச்சிடலாம். ஏன்னா வாயு புத்திரன் யாருன்னா ஆஞ்சநேயர். அதே வாயு கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான். அப்போ வாயு புத்திரனான இந்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தில், அவங்க அதை தொடர்ந்து உபாசனைகள் பண்ணுற பட்சத்தில் கட்டாயமாக இந்த சனி பகவானுடைய தோஷங்களிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தியாகி அவங்க வாழ்க்கை தரங்கள் நல்லபடியாக உயர்ந்து நல்லா இருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை இன்னைக்கு விஷயமாக எடுத்து கொடுத்துருக்கேன். இதனுடைய பலன்கள் பிருகத் ஜாதகத்திலையும் இருக்குது, பிருகத் பராசர ஹோரையிலையும் இருக்குது. இந்த பலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் ஜோதிடர்கள்ட்ட உங்களுக்கு அப்படி ஒரு திசை நடக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக வசதிக்குங்க. ஸோ அதனால் சனி பகவான் திசை இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம். இதை நல்லபடியாக பிரயோஜனப்படுத்திக்கோங்க. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.